ஆதியாகமம் 21:16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அடே அம்மா, ஐயா, நான் புள்ள சாகிறத பார்க்கவே மாட்டேன். இந்த வனாந்திரத்தில் என் புள்ள சாகணுமா? துரத்திட்டானே என் புருஷன், நான் புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன். எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே. பிள்ளையின் சத்தத்தை தேவன் வானத்திலிருந்து கேட்டு தூதன் பேசுகிறான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. பிள்ளைய பிழைக்க வைக்கிறதுக்கு தண்ணி இல்லாத இந்த வனாந்திரத்துல ஆண்டவர் ஒரு ஊற்றை திறந்தாரு. தண்ணியை கொண்டு போய் பிடித்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாள். குழந்தை பிழைச்சிச்சு. வாக்கு தத்தமே இல்லாத இந்த இஸ்மவேல் பெரிய ஜாதியானானாம். ஆமென். அதுதான் இஸ்லாமியர்களுடைய சந்ததி. பெரிய ஜாதியாகி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இவர் ஆகாரினுடைய சந்ததியார். இன்னைக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஜாதியாக மாறிட்டாங்க. யார் நிமித்தம் தெரியுமா? நம்ம ஆபிரகாம் பண்ண வேலை. ஆகாரிட்ட கூக்குரல். வனாந்தரத்திலே கைவிடப்பட்ட ஸ்திரீக்கு தேவன் ஒரு ஊற்றை திறந்து, ஒரு வருமானத்தை திறந்து, ஒரு போஷிப்பை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க ஆசீர்வதித்தார். உங்க பிள்ளைங்களை கர்த்தர் கரை சேர்ப்பார். பயப்படாதீங்க. ஒருவேளை புருஷன் கைவிட்டிருக்கலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். புருஷன் மரித்து போயிருக்கலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்க பிள்ளையை வளர்க்க ஒரு ஊற்று இன்றைக்கு திறக்குது. தைரியமாய் போங்க. உங்க பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆகாருக்கு கொடுத்தவர் இன்னைக்கு மாலையில உங்களுக்கும் தருகிறார். நீ பயப்படாதே போ. உன் பிள்ளையை கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். உன் பிள்ளைய தேவன் எட்டாத உயரத்தில் உயர்த்துவார். புருஷன் இல்லாவிட்டாலும் உன் பிள்ளையை நீ வளர்த்த விதத்தை அநேக ஜாதிகள் பார்க்கும், அநேக சொந்தங்கள் பார்க்கும், அநேக குடும்பங்கள் பார்க்கும். புருஷனால் கைவிடப்பட்ட ஸ்திரீ சாட்சியாய் பிள்ளையை வளர்த்தாள் என்ற பெயரை நீ பெறுவாய். இது கர்த்தர் உனக்கு செய்யும் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த அன்னையார் தினத்தில் உங்களை ஒரு உண்மையான தாயாய் நிறுத்த விரும்புகிறார். எழும்பி நிற்போம். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் குடல் துடித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் குடல் துடிப்பையும் சத்தத்தையும் தேவன் கேட்பார். வனாந்திரத்திலே ஆகாருடைய சத்தத்தையும் கேட்டார். சத்தம் கேட்கிற தெய்வம். அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகவில்லை. கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். எல்லாம் தாய்மார்களும் தயவு செய்து உங்க இருக்கிற இடத்தை விட்டு முன்பதாக வாருங்கள். உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். வேகமாய் குயிக்கா வேகமாக நடந்து முன்புறத்துக்கு எல்லாம் தாய்மார்களும் கடந்து வாருங்கள். I want to pray for you. Let the Lord bless you. Let the Lord encourages you. Let the Lord strengthen you. உங்களை தேவன் பலப்படுத்தும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். திருமணமான நீங்க ஸ்திரீகளா இருந்தீங்கன்னா வேகமா முன்னாடி வந்துருங்க. Whether you have bear a child or not yet, no, it's not a problem. If you are married, நீங்கள் திருமணமான ஸ்திரீகள் என்றால் வேகமாய் ஓடி வாங்க. நீங்க அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பாக்கியத்தோடு நிற்பீர்கள்.
தேவன் அந்த ஆசீர்வாதங்களை உங்க தலையின் மேல் வைக்கட்டும். ஓடி வாருங்கள், கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணும்படி விரும்புகிறார். ஓ ஹalleluya ரிபலகதலதி அந்தே சீடமனந்தருளுரு. கை உயர்த்தி கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்கள். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்கள். ஓ தாயா நிக்கிற நீங்க எத்தனையோ பாடுகளை சுமந்து வந்துட்டீங்க, எத்தனையோ சவாலை தாண்டி வந்துட்டீங்க, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க. உங்க பிள்ளை பறி போக வேண்டிய சூழ்நிலையிலும் பறி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்தினார். நல்ல கை உயர்த்தி, கர்த்தாவே என்னை ஒரு உண்மை உள்ள தாயாய் வைத்து நடத்தும் ஐயா, என்னை நடத்துங்க. எனக்கு அந்த பக்குவத்தை தாங்க, அந்த ஞானத்தை தாங்க, அந்த அறிவை தாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஆலோசனை கொடுக்கிற தாயா இருக்கணும். என் புருஷனுக்கு நான் ஒரு இடரலா இருக்கக்கூடாது. இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்துக்கு நான் இடரலா இருக்கக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி, அந்த டிசிப்ளின், அந்த விஸ்டம். பாய்ஸ், thank you Holy Spirit, quickly remove it, use the brains. thank you. கை நல்ல உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பலப்படுத்துதல் உங்கள் மேல் இறங்கட்டும். ஓ எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகில் என்னை மூடுவா. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானாந்தீரத்தில் பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு. வனாந்திரத்தில் நடக்கிறாயா? வனாந்திரத்திலே நடக்கிறாயா? வனாந்திரத்தில் உன் கூக்குரலை கர்த்தர் கேட்கணும்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்காய் கை நல்ல உயர்த்தி. இரவுல சில அழுகையின் சத்தத்தெல்லாம் யாருமே கேட்கல. ராத்திரி நேரத்தில் நீங்கள் அழுத சில பயங்கரமான கதறலின் சத்தங்கள்லாம் யாருக்குமே கேட்கல. பிள்ளைக்கு தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது. பைபிள் சொல்லுது கர்த்தர் கேட்டார். ஓ, பைபிள் சொல்லுது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஓ, வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக, என்னை வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நம் நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீனைக்கீரே. கையை நல்லா உயர்த்தி,
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நம் கர்த்தரே, நான் உம்மை ஓ நன்மைகள் கையை நல்லா உயர்த்தி இயேசுவே, இயேசு, நல்ல கை உயர்த்தி எஸ் ஃபாதர், இயேசு உயர்த்துவோமா, நன்றி நன்றி ராஜா, ஓ உந்தனின் அளவில்லா, ஓ நன்றி உந்தனின் அளவில்லா, பலனில்ல ஆண்டவரே. நான் நல்லா இருக்கிற மாதிரி பலனா இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் காட்டுறேன், ஆனா என்னால முடியல, என்னால முடியல. எங்கேயாவது ஓடிடலாம் போல தோணுது, செத்துடலாம் போல சில நேரம் தோணுது. என் பிள்ளைகள் இருந்தும் நான் ஒரு கைவிடப்பட்ட ஸ்திரீயை போல நான் இருக்கிறேன். என் பிள்ளை என்ன மறந்துருச்சு. நான் பெத்தெடுத்த என் பிள்ளை எனக்கு மறதியா இருக்கு, என்னை விட்டு தூரமா நிக்குதுங்க. புருஷன் கைவிட்டு விட்டான். எந்த நிலவரத்திலே தாய்மார்கள் நீங்கள் முன்னே நின்னாலும் ஒரு தேவனுடைய பலத்த கரம் இப்பொழுதே உங்களை பலப்படுத்துகிறதை உணருங்கள். உங்களை யாருமே பலப்படுத்த முடியாது. உங்களை பலப்படுத்த ஒரே ஒருவருடைய கரம் இறங்கணும். திரு கரம் என்னை தாங்கி. சில பிரச்சனைகளை கடக்கிறோம் யா, கடும் பிரச்சனைகளில் ஒரு தாயாய் முன்னேறி செல்ல ஓ பலத்தை நீ, அந்த பலனை தாருமையா, திருக்கரம் என்னை. பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் புருஷர்கள் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். இந்த தாய்மார்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். ஓஹோ முன்னேறி, ஓ பலத்தை நீ கை உயர்த்தி இயேசு, இயேசுவே, இயேசு உயர்த்துவோ. கை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, உந்தனி நிரப்பறாரு நிரப்பறாரு. அளவில்லா அன்புக்காக அன்புடைய கரம் இறங்குது. குடல் துடிக்குது மக, அம்மா குடல் துடிக்குது. என் பிள்ளைக்கு ஏதோ நடந்துருமா, என் பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துருமா, குடல் துடிக்குது. எவ்வளவோ ஜெபம் பண்றேன், என் பிள்ளை கர்த்தர் இடத்துக்கு வர மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருங்கிற செய்தி என் காதுக்கு எட்டிருமா. ஒரு பயத்தோடே தூங்குறேன், ஒரு பயத்தோடே எழுந்திருக்கிறேங்கிற தாய்மார்களே, கர்த்தர் சொல்றாரு, உன் குடல் துடித்ததை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே the most powerful weapon is a mother's prayer. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு தாயினுடைய ஜெபம். உன் ஜெபம் வீண் போகாது.
ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் உங்களை ஆண்டவர் நடத்துவாராம். சொல்றாரு, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஓ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். கை உயர்த்தி ஆண்டவரே, நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஓ, ஆராதிப்பேன் உம்மை, உண்மை உண்மை மனதோடு உங்களை ஆராதிப்பேன். ஓ, தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையிலே. பெற்ற என் தாயும் பிள்ளைகள் எல்லாரும் கை உயர்த்தி, எல்லாம் பிள்ளைகளும் கை உயர்த்தி. ஓ, என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரேன் செல்ல பெயரை. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஓ, வளர்த்தீரிவளவாக உம் நாம மகிமைக்காக. எல்லாரும் கை உயர்த்தி, எங்களை இவ்வளவாய் வளர்த்தது உங்க மகிமை ஐயா. ஓ, ஒரு தேவ பிரசன்னம் மூடட்டும், ஒவ்வொரு தாய்மார்களையும் தேவ கரம் மூடட்டும். நான் பார்க்கிறேன் ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு தேவனுடைய அநாதிகரம் உங்களை முழுவதுமாய் மூடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பலனடைவீர்களாக. கைகளை உயர்த்தி ஆவியானவரை அழைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளிலே ஜெபம் பண்ணுங்கள். ஒரு புது பலன், ஒரு புது ஆற்றல் இறங்குகிறது, ஒரு புது மகிமை உங்க மேல இறங்குகிறது. நீ தைரியமாய் போராடு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ இருக்கிற பலத்தோட போ தாயே. கர்த்தர் உன் பிள்ளைகளை வளர்ப்பார், கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன் பிள்ளைகளின் திசைகளை கர்த்தர் திருப்புவார். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை கர்த்தர் திருப்புவார். ரட்சிக்கப்படாத உன் புருஷனை கர்த்தர் திருப்புவார். உன் ஜெபம் வீணாய் போகல, உன் கண்ணீர் வீணாய் போகல. நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. கடபா ஷகதல கப்ரஹஸ் பகல து கப்ரஹஸ் பகல தூனியல் பரஹதல பல. எல்லாம் பின்னாடி கைகளை நல்ல உங்களுக்கு நேராக உயர்த்துங்க. இந்த தாய்மார்கள் மேல ஒரு விசேஷ கிருபை இந்த மாலை வேளையில விழட்டும். அவங்க அந்தரங்கத்தில் போராடின சில பலவீனங்கள் உடையட்டும். சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் மாறட்டும். எல்லாம் வியாதிகளையும் கடிந்து கொள்கிறேன். புது பலன் இறங்குவதாக. வேலை, அவர்கள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீட்டில் இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற தாய்க்கு வேண்டிய பலனை கர்த்தர் அருளுவாராக.
எல்லா தாய்மார்களும் வெவ்வேறு விதமான சவால்களை கடக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் பலன் தரும்படியாய் எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்கு நேராக மாலாகதலா ஷகதலதுரபகதலரபா. ஜெப ஆவி உங்க மேல இறங்குகிறது. விடுதலை உங்க மேல இறங்குகிறது. ஒரு நல்ல ஆலோசனையின் ஆவி உங்க மேல இறங்குது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. உங்க பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு தேவனுடைய வழி நடத்துதல் உங்க மேல இறங்குகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண ஒரு கிருபை நிழலாய் உங்க மேல, ஒரு கிருபை நிழலாய் உங்க மேல, ஒரு பனி போல அவருடைய பிரசன்னம். எஸ் 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 விளட்டும். பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்க. அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. பிள்ளை பெறாதவர்களுடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. பிள்ளை பெறாத தாய்மார்களுக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் உருவாவார்களாக. இதோ இந்த தாய்மார்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சுத்த ஆவிகளும் கட்டிந்து கொள்ளுகிறேன் ஐயா. வீட்டில புருஷன் சுகமா வீட்டுக்கு வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்புற காரணம் மனைவியினுடைய ஜெபம். பிள்ளைங்க இதுவரைக்கும் காக்கப்பட்டது ஒரு தாயோடைய ஜெபம். ஜெபிக்கிற இந்த தாய்மாருக்காக யாரும் ஜெபிக்கிறது இல்லை. எல்லாரும் பின்னாடி நிக்கிறவங்க வலதுகை உயர்த்தி இன்னைக்கு இந்த தாய்மார்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற ஜெபாவியை கொடுக்கணும். நல்ல முழங்காலில நின்று ஜெபிக்கிற சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். நல்ல ஆவிக்குரிய குணாதிசயங்களை கொடுக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருந்து பிள்ளைகள் ஜெபிங்க, புருஷர்கள் ஜெபிங்க, பேர பிள்ளைகள் ஜெபிங்க, எல்லாம் பாஸ்டர்ஸ்மார் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த தாய்மார்களை பலப்படுத்துங்க ஐயா. இந்த சபையிலே ஜெபிக்கிற தாய்மார்களுக்காய் நன்றி ஆண்டவரே. வீட்டிலே ஜெபிக்கிற தாய்மார்களுக்காக நன்றி. இவங்க ஜெபிக்கிறதுனால தான் வீட்டில விளக்கு இன்னும் எரியுது. இவங்க ஜெபிக்கிறதுனால தான் வீட்டில விளக்கு எரியுது. சாத்தா உள்ள பூர முடியல. கடா கதடாபா சடமா. எத்தனை அம்புகள், எத்தனை எரிச்சல்கள், எத்தனை அம்புகள் பிள்ளையை நோக்கி வந்தது, புருஷனை நோக்கி வந்ததெல்லாம் இவங்க மேல பாஞ்சுதையா. இப்பொழுதே ஜெபிக்கிறேன். என்னென்ன பாதிப்புகள் ஜெபிக்கிறது நிமித்தம் இவர்களுக்கு உண்டானதோ அந்த பாதிப்புகள் உடைவதாக, பாதிப்புகள் உடைவதாக. ஜெபிக்கிறதுனால இவர்களை தாக்கின அசுத்த ஆவிகள் விலகுவதாக. I cast that spirits out. எல்லாம் தாய்மார் மேலையும் ஒரு அக்கினி காற்று இறங்குது. நீங்க தான் பெட்ராவுக்கு ஜாமக்காரி. நீங்க தான் இந்த ஊழியம் வளர ஜாமக்காரி. நீங்க தான் உங்க குடும்பம் காக்கப்பட ஜாமக்காரி. நீங்க தான் உங்க பிள்ளைகள் காக்கப்பட ஜாமக்காரி. நீ சோர்ந்து போகாத. உனக்கு ஒரு தேவன் பலன் தருகிறார். உனக்கு தேவன் சுகத்தை தருகிறார். உன் மேல் ஒரு ஆரான் இறங்குகிறது. உன் மேல் ஒரு பலன் இறங்குகிறது. உன் விளக்கு எரியுது. உங்க கையில எக்காலம் வருது. உங்க கையில எக்காலம் வருது. I am seeing trumpets in your hand. போராடுவோம் பிள்ளைக்காக எக்கால தோனியே. சபைக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது உன்னதான் கர்த்தர் எழுப்புவாரு. உன் ஊழியக்காரனுக்கு ஜெபிக்க உன்னதான் எழுப்புவாரு. உன் பிள்ளைக்கு ஜெபிக்க உன்னதான் எழுப்புவாரு. நீ ஜாமக்காரி. ஒரு ஜெப ஆவி உன் மேல் இறங்குவதாக. துதி 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 துதி. கொஞ்ச நாளா உன்னை ஜெபிக்க விடாதபடி உன் கைய கட்டி வச்சான், உன் காலை கட்டி வச்சான்.
சில போராட்டத்தை எழுப்பி ஜெபிக்க விடாதபடி ஆக்கினான். அந்த போராட்டங்களை பார்த்து தேவ மனுஷன் பேசுகிறேன், இறையாதே, அமைதலாக, 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 அமைதலாக. உங்க வீட்டை களைச்ச சில ஆவிகள், உங்க வீட்டுடைய சமாதானத்தை களைச்ச சில போராட்டங்கள் இப்போதே வீட்டை விட்டு வெளியேறுவதாக. ஓ ரபா ஹபா 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 ஹபா, ஓ ரபா ஹபா ஹபா. உன் கையில அக்கினி இறங்குது, உன் முழங்கால் அக்கினி இறங்குது, உன் கால்ல அக்கினி இறங்குது, உன் சிரசுல அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஒரு அக்கினி உன் மேல எரியட்டும், எரியட்டும். கொழுந்து விட்டு எரியிற ஒரு அக்கினி மயமான வல்லமை. Fire! 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 Oh, hallelujah! Oh, hallelujah! இனி உன் அக்கினியை ஒருவர் அணைக்க முடியாது. உன் பிள்ளைக்கு நீ ஜெபிப்ப, உன் புருஷனுக்கு ஜெபிப்ப, உன் சபைக்கு ஜெபிப்ப, பூரண ஆயுசு கிடைக்கும். நீ பலனடைவாயாக, நீ பலனடைவாயாக. உன் தலை மேல ஊடுருவி உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.